அமைச்சரவையில் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய அரசு விழாவில் நம்ம பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த மருத்துவ சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்பவே எனக்கு சந்தோஷமும் பெருமையும் கொடுக்குது. ஏன்னா அடிப்படையில் என்னுடைய ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் டாக்டராக இருந்தேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சுட்டு ஒரு 5.5 years கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் IRSல என்டர் ஆகி ஒரு 15 years சர்வ் பண்ணேன். இப்போ பாலிடிக்ஸில் இருக்கேன். ஸோ டாக்டர், பியூரோக்ராட், நவ் இன் பொலிட்டீஷியன். பட் இதெல்லாம் 3 ஐடென்டிட்டி இருந்தாலும் என்னோட பிரைமரி ஐடென்டிட்டி டாக்டர் தான். ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் இட். இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் ஃபீலிங். ஏன்னா மெடிசன், இந்த மருத்துவத்துறையில் கிடைக்கிற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த துறையிலும் கிடைக்காது. நம்ம ஒரு பெயினோட இல்லை ஒரு உடல் வலியோட ஒரு காய்ச்சலோட வர ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி அவங்க மருந்து மாத்திரை எழுதி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அவங்க போகிறப்ப நன்றி டாக்டர்னு கையெடுத்து கும்புறப்ப வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக கண்டிப்பாக வேறு எந்த ப்ரொஃபஷனலும் இருக்காது. தட் இஸ் அ வெரி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஃபீல்டு. எனக்கு நான் மெடிசன் முடிச்சுட்டு IRS போகிறப்ப இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இனிஷியல் ஃபேஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா நம்ம காலேஜில் ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் யூஸ்வலாக வி ஸ்பெண்ட் ஆல் அவர் டைம் இன் வார்ட்ஸ். நமக்கு வார்டு தான், பேஷண்ட்ஸ் தான் புக்கு. ஸோ வார்ட்லேயே இருந்து பழக்கப்பட்டு மெடிசன் முடிச்சுட்டு IRS போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைல் பார்க்குறது இனிஷியலாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஆரம்பித்தோம்னா ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ண, நீங்கள் சொன்னீங்களா நேச்சுரல் ஜஸ்டிஸ், இனிஷியலாக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், அவங்ககிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும், அப்புறம் ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 months ஆயிரும் ஒரு கேஸ் நம்ம ஃபினாலிட்டி வரும். நமக்கு இந்த ஃபைலில் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியும், பட் அது கிறிஸ்டலைஸ் ஆகி ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் போகிறதுக்கு 3 to 6 months ஆகும். அதுக்கப்புறம் அப்பீல் போகும். ஃபைனலாக நம்ம போடுற ஆர்டர் அது கோர்ட்டில் அப்ஹெல்ட் ஆகிற வரைக்கும் அப்போ தான் ஃபைனலாக கவர்மெண்ட் எக்ஸ்சேக்கருக்கு அந்த ரெவன்யூ ரியலைஸ் ஆகும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மெடிசன் ஃபீல்ட்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த துறை. அதனால் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. ஸ்டில் ஐ ஷுட் கால் எவ்ரி ஒன் ஆஸ் மை கொலீக்ஸ் தான். அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி ஃபீலிங் எப்பயுமே இங்கே ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு வரப்போ எனக்கு கிடைக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த IMAக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் ஒரு தமிழக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அந்த முறையில் சொல்கிறேன். இங்கே IMAல இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸாகவும் இருக்கீங்க. அந்த விதத்தில் TNGDலையும் SDPGA நிறைய அசோசியேஷன்ஸ் இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த விதத்தில் பிரகாஷம் சார் சொன்னார், 90% ஆஃப் IMA டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஸோ ஐ எம் ஆல்சோ ஹாப்பி அபவுட் தட். பிரகாஷம் சார் அவரை பற்றி சொல்லணும்னா, எவ்வளோ நாளாக தமிழ்நாடோட TNGDA பிரசிடென்ட்டாக இருந்தார்னு எனக்கே தெரியல. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார், இன்னும் முடிக்கிறதுக்கு அப்புறம் அவர் தான் இருந்தார். எத்தனை வருஷம் சார் இருந்தீங்க? அடே எங்கள் அப்பா, மேபி அந்த ரெக்கார்டை நம்ம மனுமிகு CM தான் பீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேலம் IMA பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ். ஏன்னா நான் ஸ்கூலில் சைக்கிளில் போகிறப்ப இந்த எவ்ரிடே ஐ கிராஸ், இந்த சொர்ணபுரியை கிராஸ் பண்ணி தான் நான் போவேன் இங்கே போகிறப்ப. அப்புறம் நிறைய மேரேஜஸ் இங்கே அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் என்ன பெரிய மண்டபமெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ IMAஸில் 90sல இது ஒரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்காக இருந்தது. ஸோ வெரி ஃபாண்ட் மெமரி. ஸோ இட்ஸ் லைக் ஹோம் கம்மிங் ஹியர். அப்புறம் இன்னொரு விஷயம், பிரகாசன் சார் ஒரு வஞ்சி புகழ்ச்சி அணை மாதிரி எனக்கு சொன்னார். 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சதை எவ்வளோ அழகாக சொன்னார். எனக்கு அதுதான், அவர் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டான்னு வர சொல்லிட்டு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப பாலிஷ்டா சொல்லியிருக்காரு. இதை வலிக்காம ஊசி போறதுன்னு நினைக்கிறேன் இது பேர். உண்மையாலுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்கெடியூல் மகாபலிபுரத்தில் இருந்தனால நான் போக வேண்டியதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு ரிக்வெஸ்ட்லாம் ஐ ஃபீல் மேபி அன்னைக்கு சொன்ன ரிக்வெஸ்ட் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக தான் இருந்தது. முக்கியமாக அந்த டாக்டர்ஸ் டே விஷஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் நம்ம கொடுக்கல, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நான் உடனடியாக நீங்கள் போனதுக்கப்புறம் ஹெல்த் செக்ரட்டரிட்ட பேசினேன். கண்டிப்பாக வில் இன்ஸ்டியூட் த டாக்டர்ஸ். ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், அந்த 10 பேர் இருக்கிறத இந்த பிரைஸ் மணியை பாதியாக குறைச்சி அது 20 பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதனால் அது கண்டிப்பாக பண்ணிடலாம்.
அப்புறம் அந்த டெத் விஷயமா நீங்கள் சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக கூட விருதுநகரில் ஒரு சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் ஒரு ப்ரெக்னென்ட் டெலிவரிக்காக வர பேஷண்ட் வந்து ஷீ டைட் ஆஃப் எம்பாலிசம், பல்மரி எம்பாலிசம்னால. ஸோ சின்ஸ் ஐ எம் அ டாக்டர் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஒரு பேஷண்ட் மருத்துவ பயனாளிகள் அவங்க நிலைமையில பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்காக வரோம். ஏன்னா மற்ற டிசீஸ்னா கூட ஒரு பிரச்சனைனால நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம். ப்ரெக்னன்சி ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறப்ப ஒரு உயிரிழப்பு இருக்கிறப்ப அவங்க நிலைமையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். இந்த என்னதான் டெர்மினாலஜி சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நம்ம இது உண்மையை சொல்கிறாங்களா, இதை வந்து தப்பாக சொல்கிறாங்களா, அந்த டவுட் வேற நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கூட தான். ஒரு உயிரிழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். ப்ளஸ் அது ஒரு உயிர் இல்லை, 2 உயிர் வேற சம்மந்தப்பட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு தீர்வு காண வேண்டியது அவசியம்தான். இந்த மாதிரி நியாயமாக ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால் நடக்கிற உயிர் விபத்துனால இந்த டாக்டர்ஸ் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும் நிறைய இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வயலன்ஸ்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக நாம் தடுக்கணும். அந்த ஆக்ட்லேயே கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேயே டிஸ்ட்ரிக்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் டைரக்டர் ப்ளஸ் அந்த டீன் ஐஎம்ஏல இருக்கிற மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த கமிட்டி இஸ் நாட் பீங் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். So we'll try to activate this function. We'll make this committee fully functional so that any actions be based on this recommendations. அது நம்ம பண்ணலாம். So that நமக்கு ஒரு justification இருக்கும், ஒரு rational இருக்கும் அந்த decisions. We'll take it up, sir. We'll definitely will do.